எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமா. நம்மளோட சேனலில் வரிசையாக நிறைய ஆக்டர் மற்றும் ஆக்ட்ரஸ் அவர்களோட பயோகிராஃபியெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி 90s ஆக்ட்ரஸ் சங்கீதா அவர்களோட பயோகிராஃபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கீதா அவர்களோட முழு பெயர் சங்கீதா மாதவன் நாயர். பூவிய உனக்காக சங்கீதா அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுக்கு அந்த படத்தோட இம்பேக்ட் அவங்க லைஃப்லையும் இருந்திருக்குன்னே சொல்லலாம். தளபதி விஜய் அவர்களுக்கும் அந்த படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சங்கீதா அவர்களோட கெரியரை அந்த படம் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னே சொல்லலாம். 90s டாப் லெவலில் இருந்த ஹீரோயில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோயினி அப்படின்னே சொல்லலாம் சங்கீதா அவர்களை. ஏன்னா நோ கிளாமர் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைல்டாட்ட நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் அவங்க லைஃப்லேயும் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க வீட்டோட கடைக்குட்டி அவங்க தானாமா. அவங்க அப்பா பேர் மாதவன். அவங்க கேரளாவில் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காங்க. அந்த பிஸ்னஸை சென்னையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வீடை சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணா இருக்காங்களாம். அவங்க தான் இவங்களுக்கு எல்லாமாவும் இருப்பாங்களாம். அவங்க அப்படியே தான், அதாவது புவியவனுக்காக எப்போ பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். ஆனால் அவங்களோட வயது இப்போ 50 தொட போகுதுன்னே சொல்லலாம். 1978 தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்க அப்பா ஒவ்வொரு நாளும் படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி தான் இவங்களை வளர்த்தாங்களாம். அதே மாதிரி இவங்க அப்பாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். அப்படிப்பட்ட அப்பா ஒரு நாள் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது இவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்களாம். டிப்ரெஷன் தாண்டி ஒரு ஸ்டேட்டில் இவங்க இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருந்துட்டான். அதனால் அந்த குழந்தைய கூட இவங்களால் பார்த்துக்க முடியலையாம். அவங்க அம்மா இருந்தாலும் கூட அவங்க அப்பா இல்லைன்ற தவிப்பு அவங்களுக்கு நிறையாவே இருந்துதாம். அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததாக அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்நேகிதம் ஒரு பெண்ணோ அப்படின்ற மலையாள மூவியில் தான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக மலையாள சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்களாமா. ஆனால் இவங்க பிரதர் மூலியமாக தான் தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா அவர்கள் மூலியமாக தமிழ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. அவங்க பிரதருக்கு ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்குமாமா. அப்போ அவங்க அம்மா ஆக்டிங்குக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் எங்கள் அண்ணா மட்டும் போகணும், நான் மட்டும் என் வீட்டில் இருக்கணும், படிக்கணும், என்னையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தோட ஆடிஷனுக்கு இவங்களும் போயிருக்காங்க. ஆனால் பாரதி ராஜா அவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்களும் ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஆடிஷன் பண்ணி அவங்களையும் நடிக்க வச்சுருக்காங்க. அப்போ தான் மிஸ்டர் இந்தியா அப்படின்ற படத்தை என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்ற ரீமேக்கில் இவங்க ஃபர்ஸ்ட்டாக சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இவங்க ஒரு 7th 8th படிக்கும் போதே இவங்க கோஸ்ட் சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்களாம். அதை பார்த்து இவங்களே பயந்து போயிருக்காங்களாமா. எல்லாமே ராசா தான் அப்படின்ற படத்தில் ராஜ்கிரண் மூலயமா ஹீரோயினியாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காங்க. ராஜ்கிரண் கூட பேர் பண்ணி பூவி உனக்காக மூவி தான் இவங்களோட லைஃப்லையும் இம்பேக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அது அந்த அளவுக்கு அது ஒரு ஹிட்டான மூவினே சொல்லலாம். ஒரே டைமில் காதல் கோட்டை, அஜித் அவர்களோட காதல் கோட்டை படத்துக்கும் விஜய் அவர்களோட பூவி உனக்காக படத்துக்கும் இவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்களோட டேட்டை இவங்க பூவி உனக்காக கொடுத்ததுனால அஜித் அவர்களோட காதல் கோட்டையில் நடிக்க இவங்களோட வாய்ப்பை இழந்திருக்காங்க. அதே படத்தில் தேவயானி அவர்கள் நடித்த அந்த படம் செம ஹிட்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பூவே உனக்காகவும் செம ஹிட் அந்த டைமில் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு தமிழ் தான் நல்லா எழுத படிக்க தெரியுமாமா. ஏன்னா இவங்க ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்காங்களாமா. அந்த அளவுக்கு கூட அவங்களுக்கு மலையாளம் பேச தெரியாதாமா. எல்லாமே ராசா தான். அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சு, கண் திறந்தது பாரம்மா, புள்ள குட்டிக்காரன், கங்கா கௌரி, சீதனம், அம்மன் கோவில் வாசலிலே, ராசாதி மனசுக்குள்ளே, அலெக்சாண்டர் போன்ற பல படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பூவே உனக்காக படம் தான் ஒரு ஹிட் கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இவங்க பல பெரிய நடிகர்குள்ள நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் கமல் சார் கூட மகாநதி படத்தில் காவேரி அப்படின்ற அவங்களுக்கு ஒரு டாட்டர் ரோல் இவங்க பண்ணியிருக்காங்க, அதாவது பொண்ணோட கேரக்டர். அதே மாதிரி வள்ளல் படத்தில் சத்யராஜ் கூட அவங்களோட டாட்டர் ரோலில் இவங்க நடிச்சிருக்காங்க சொல்லலாம். அந்த படத்தில் மீனா அவர்களும் ரோஜா அவர்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு சொல்லலாம். யாருமே பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய படம் கிடையாது இது. அதே மாதிரி நண்டு சூப்பு குடித்தா சளி போகும் அப்படின்ற காமெடி, அதுதான் உண்மை. நண்டு சூப்பு குடித்தா சளி போகும் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துலேருந்து தான் கற்றுக்கிற அளவுக்கு அந்த படம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது.
இவங்க என்னதான் மலையாள பெண்ணாக இருந்தாலும் தமிழ் அப்படின்ற சொல்லுக்கு இவங்க வந்து ரொம்ப பெருமைப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்களாம். என்னதான் பூவே உனக்காக படத்தில் இவங்க நடிச்சிருந்தாலும் அது ஹிட்டே கொடுத்தாலும் ஏன் அது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் இது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்களோட மேரேஜ் லைஃப் இதில் தான் செட்டப் ஆகிருக்கு. ஏன்னா அதில் சினிமோட்டோகிராஃபராக இருந்த சரவணன் அவர்களை தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ். அதுவும் யாருக்குமே இது வந்து லவ் மேரேஜ் அப்படின்னு வந்து தெரியவே தெரியாதாம். ஒரு நாள் பத்திரிக்கையை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அவரே ஷாக் ஆகி உங்கள் கூட தானே நானும் இருந்தேன், எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கில் தான் இவங்களுக்கு லவ்வே வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம். அதை அவங்க சஸ்பென்ஸாகவே வச்சுட்டு வந்திருக்காங்க. திடீர்னு திருமணமும் பண்ணியிருக்காங்க. மேரி ஆல்பர்ட் அப்படின்ற அவங்க லாஸ்ட் மூவி வந்து ஆக்ட் பண்ணி அவங்க முடிச்சுட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து சாய் தேஜஸ்வினி அப்படின்னு ஒரு குழந்தையும் பிறந்துடுச்சு. அவங்களுக்கு தற்போதைய வயது, அதாவது 2024 அப்போ பார்க்குற இவங்களோட வயது என்னென்னா 20. அதாவது 20 வயசு பொண்ணுக்கு அம்மான்னு சொன்னால் யாருமே நம்பாத அளவுக்கு தான் இப்போவும் வந்து சங்கீதா அவர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்கள எல்லாம் ஆன்ட்டின்னு கூப்பிடும்போது என்ன நமக்கு அவ்வளோ வயசு ஆயிடுச்சா அப்படின்னு இவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க வந்து ஒரு தளபதி விஜய் அவர்களோட ஒரு ப்ரெஸ் மீட் அவங்களுக்கு வந்து நடக்கும்போது சங்கீதாவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் இவங்க கிளாமர் இல்லாமல் நடித்தாலும் இவங்க நிறைய கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காங்க. அந்த வகையில் தளபதி விஜய் இப்படி சொன்னோன்னே எல்லாரும் இவங்க லவ் பண்ணுறாங்க போல இருக்குது, அதனால தான் கதையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தப்போ இவர் ஐயோ எங்கள் ரூட்டே வேறு, என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது தளபதி விஜய் அவர்களுக்கோட அவங்களோட மனைவி பேர் சங்கீதா, அதனால் அந்த பேர் இருக்கிறதுனால இவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னே. ஆனாலும் இந்த கான்ட்ரவர்சி வந்த அப்போ கூட அவங்களோட லவ்வை வந்து இவங்க சைலண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் சொல்லி விஜய் அவர்கள் வந்து செட்டில் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னே சொல்கிறாங்க. சங்கீதா அவங்களோட கணவர் அவர் வந்து சிம்பு நடித்த சிலம்பவட்டம் அப்படின்ற மூவியை டைரக்ட் பண்ணதாகவும் அதுக்கு இவங்க அசிஸ்ட் பண்ணதாகவும் சில பொய்கள், அது எல்லாமே பொய்கள் தான், எல்லாமே ரூமர்ஸ் தான், அது எல்லாருமே சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது ரூமர்ஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு சின்ன ரோலுக்கு கம்பேக் கொடுக்கறதாகவும் இதை வந்து இவங்களுக்கு ரொம்ப யங்காக இருக்காங்களே, இந்த வயசுக்கு அவங்க சூட் ஆவாங்களா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு தான் இந்த சான்ஸை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்ததாகவும், ஆனால் அவங்க நல்லா நடித்து கொடுப்பாங்கன்னு மட்டும்தான் அந்த சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களோட ஃபேமிலி இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகும். இவங்களோட கணவர் கூட பிறந்தவங்க 12 பேராம், ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்களாம். இவங்களோட நாத்தனார் அவர்கள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னே சொல்லியிருக்காங்க. இவங்க நாத்தனார் 4 பேருமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம். 4 பேருமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தமிழில் கம்பேக் கொடுக்கறதாகவும் இருக்காங்களாம். நிறைய வெப் சீரிஸ் வந்து நடிச்சிருக்காங்களாம். அது வந்து ரிலீஸ்க்கு வெயிட் ஆகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் சங்கீதா அவர்கள் பற்றியும் அவங்களோட கம்பேக் பற்றியும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டாமல் போயிடாதீங்க. தொடர்ந்து நிறைய பயோகிராஃபிஸ் இந்த சேனலில் போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நன்றி.